என்ன பன்னீரன்னே பைரவா பெய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. மூளை 300 கிலோமீட்டர் வேகத்துல வேலை செய்யும் போலயே. பாவம் திணறாப்புல. என்ன ஒருவேளை நாளைக்கு எடுக்க போற முடிவை நினைச்சு ஏதோ பயங்கரமா யோசிக்கிறாப்புலன்னு நினைக்கிறேன். முடிவெடுக்க அநியாயத்துக்கு இப்படி முழிச்சுக்கிட்டு கிடக்குறாப்புலையே. பாவம் என்ன முடிவு எடுக்க போறாரோ. எடுத்துட்டேன், முடிவை எடுத்துட்டேன். இதுதான் முடிவு. இந்த முடிவு இருந்தாதான் நம்ம மட்டும் இல்ல, நம்மளுடைய முழுசா குழம்பிட்டார். பாவம். நான் பேசுறது கேக்குதா? ஐயோ இல்ல கேட்கல. திரும்பி ஏதோ யதார்த்தமா பார்த்துருக்காப்புலன்னு நினைக்கிறேன். இந்த முடிவு எடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையே அடுத்த கட்டத்துக்காக நகரும். இதில் இந்த முடிவு எடுத்ததால நம்ம நிறைய பேரை நம்ம எதிர்த்து அரசியல் பண்ண முடியும். அதனால இதுதான் முடிவு. இது இருந்தால் மட்டும்தான் நம்ம அரசியல் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் என்ன முடிவுன்னு சொல்லல. இல்ல என்ன முடிவா இருக்கும்? ஏதோ ஒரு பெரிய முடிவா தான் எடுத்துருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஏதாச்சும் சொல்லுவாரு. வெயிட் பண்ணுங்க. நான் இந்த எடுத்த முடிவால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, இதனால என்ன பின் விளைவுகள் வரும், இதனால எனக்கு என்ன ஆதாயம், இதனால என்னுடைய அரசியல் அடுத்த கட்டத்துக்காக எப்படி போகுன்றத நீ சொல்றீங்க. எது நானா? ஆமா, நீங்க தான் எடுத்து எல்லாருக்கும் நிச்சயமா சொல்லி ஆகணும். என்ன ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1973 இருந்து தலைவரை பார்த்து அம்மாவை பார்த்து நான் தர்ம யுத்தம் பண்ணி எல்லாமே பண்ணி எல்லா விதத்திலயுமே நான் எப்படியாவது வரலான்னு பார்த்தேன். ஆனா நான் நம்பிக்கை துரோகத்தை மனக்குமுறல்ல ஏன்டா கொட்டிக்கு தெரியாத என்னவோ அதை நீங்களும் நேரடியா சொல்ல வேண்டியதாங்க. அது எனக்கு அந்த அளவுக்கு பேசி கரெக்டா புரிய வச்சு கரெக்டா நான் என்ன பண்ணுன்றத நீங்க ஒழுங்கா பேசியிருந்தா உங்களையே வெளில தூக்கி விட்டுருக்காங்க. நீங்க இத பத்தி எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். சொல்லலனா சொல்றீங்க, சொல்லலனா இங்க பாருங்க, சொல்ல முடியாது. என்னதான் பண்ணுவீங்க? சொல்லலனா நீங்க ரத்தம் கக்கி செத்துருவீங்க. யோ என்னையா இப்படி கலக்குறீங்க? இப்போ இங்க எனக்கு உண்மையிலேயே சொல்லணும்னு நீங்க இத பத்தி தமிழக மக்கள் கிட்ட என்னுடைய நியாயத்தையும் என்னுடைய இதையும் நீங்க சொல்லலனாக்கா நீங்க ரத்தம் கக்கி செத்துருவீங்க. அத கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. அதையும் நாங்க தான் எடுத்து சொல்லணும். நீங்க தான் கண்டிப்பா சொல்லணும். சொல்லணும்னா ஐயா சொல்லிடுறேன். ஏற்கனவே ரத்த வாந்தி எடுத்த மாதிரி தான் இருக்கிறேன். ஐயா ஆசைப்படி ஐயாவோட என்டையர் விக்கிபீடியாவை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்ற ஒரு கேள்விதான். அதுக்கு தான் இப்ப விடைய ஐயா என்கிட்ட சொல்லல. இருந்தாலும் நான் சொன்ன ஐயா ஏத்துப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தாடி கோபி. ஐயா எச் ராஜா இருக்காரு இல்லையா, உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஐயா ஸ்டாலினை ரொம்ப கச்சிதமா கணிச்சவர் அவர் தான். அவர் சொல்லியிருக்காருல்ல, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. அதோட ஒரிஜினல் அர்த்தத்தை இப்போத்தான் ஒவ்வொருத்தரும் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி யோசிச்சு பாருங்க. ரத்தம், நாடி, நரம்பு இது அத்தனையும் அதிமுக கலந்து ஓடின ஒரு மனுஷன். ஆல்மோஸ்ட் 50 வருஷத்துக்கு மேலே 1973 கட்சி ஆரம்பிச்சா அடுத்த வருஷத்துல போய் சேர்ந்த ஒரு மனுஷன். எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. புரியுதா? எம்ஜிஆர் ஆரம்பிச்ச உடனே ஓடி போய் சேர்ந்த ஒரு மனுஷன். அதிமுகவோட ஒட்டுமொத்த ஒரு முகமா தெரிஞ்சவர் ஒரு காலத்துல. இன்னும் சொல்ல போனா அதிமுக அம்மா முழுசா நம்பின ஒரே ஒரு ஆள் அவர் ஒருத்தர் தான். 3 முறை முதலமைச்சர் சார். அந்த அம்மா ஆட்சியில் அமைச்சரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் போறேன் நீ பார்த்துக்கன்னு சொல்லி முழுசா கையில தூக்கி கொடுத்துட்டு போறாங்க. 3 முறை முதலமைச்சர். அவரு கீழே இருந்து மேல வரைக்கும் அவர் வராத பதவியே கிடையாது. சேர்மன்ல ஆரம்பிச்சு பொருளாளர் கட்சியோட பொருளாளர் சார். எவ்வளவு பெரிய போஸ்டிங் தெரியுமா? அது ஐவர் குழுவில் ஆள் உட்கார்ந்து இருந்திருக்கார். இது இல்லாம ஒட்டுமொத்த ரோட் மேப்பையும் போட்டவர் அவர் எலெக்ஷனுக்காக. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டோட நிதி அமைச்சராக இருந்தவர். அதாவது என்டையர் அதிமுக, அதாவது படம் வரைஞ்சு பாகம் குறிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் உடம்பை குறித்து இந்த வயசுல இந்த இடத்துல இந்த பதவியில இருந்தாரு. அதிமுக அவர் வராத இடமே கிடையாது. அப்பேற்பட்ட மனுஷன் சார். இது யாருக்கு அதிர்ச்சியா இருக்கோ, யாருக்கு கஷ்டமா இருக்கோ, யாருக்கு வேதனையா இருக்கோ, இது அத்தனையும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஐயா ஓபிஎஸ்க்கு இருந்திருக்கான். அதை விட அதிகமா ஐயா ஸ்டாலினுக்கு இருந்திருக்கான். இதை இங்க அக்காமடேட் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? முதல்ல அவருக்கும் கஷ்டம், ஐயா ஸ்டாலினுக்கும் கஷ்டம். அந்த முடிவை எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறியா?
சாதாரண விஷயம் இல்லை சார். நினச்சி பாருங்கள், அம்மாவை நெஞ்சு பாக்கெட்லேயே வச்சுருந்தவர், எம்ஜிஆரை நெஞ்சு பாக்கெட்லேயே வச்சிருந்தவர். எதுக்கெடுத்தாலும் அவர் பேச ஆரம்பிக்கிறப்ப புரட்சி தலைவி அம்மா நாமும் வாழ்க, இதுதான். முடிக்கிறப்ப புரட்சி தலைவி அம்மா நாமும் ஓங்குக, அதுதான். இதை நினச்சி பாரு. இப்போ ஏற்பட்ட ஒரு மனுஷன் 50 வருஷமாக இதையே பேசிக்கிட்டு இருந்த மனுஷன், இப்படியே பேசிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு போய் மாறுறதுக்கு காரணம் அவருக்கு அதிமுக தோக்கணுன்ற முடிவெல்லாம் கிடையாது, அவர் அதிமுகவை அழிக்கணுன்ற நினப்பெல்லாம் கிடையாது. இவரை அழிக்கணும், அதிமுகலேருந்து இவரை அழிக்கணும்னு நினச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான். இது முழுக்க முழுக்க அவர் அதிமுகவுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு பல பேர் இப்போ வந்துடுவாங்க. பணம், பதவி, பாருங்க இந்த வயசுல எப்படி அலையிறாங்க. ஒன்றை விட்டுட்டீங்க சார், மரியாதை. அந்த மரியாதைன்ற ஒரு இடத்துல, எந்த இடத்துல நமக்கு இல்லையோ அந்த இடத்துல எவ்வளவோ ட்ரை பண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்க பார்த்தார். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், கடைசி வரைக்கும் ஒரு அதிமுக தொண்டனாத்தான் நான் இருக்கணும் சார். அவரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கட்டாய வல்லுறவும் வாங்கல, கிட்டத்தட்ட அரசியல் வல்லுறவு பண்ணி அவர் அமைச்சிருக்காங்க. உண்மை அதுதான். ஆனால் எடப்பாடி ஐயா செம ஹாப்பி தெரியுமா? யார் அதை பாஜக அதிர்ச்சி, அண்ணாமலை நேற்றைக்கு கூட பேசிக்கிட்டு சார். அதெல்லாம் அவர் ஓபிஎஸ் ரொம்ப நல்லவர், அவர் எங்கேயும் போக மாட்டார். டிடிவி என்ன, அவர் எப்பயும் என்டிஏ கூட்டணியில் தான் இருப்பார், முழுசாக நம்பினாங்க. சில பேர் என்ன நினச்சாங்க, ஒருவேளை அவர் சசிகலாமா கூட போகலாம், சின்னமாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி நினச்சது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அதைத்த இந்த ட்விஸ்ட்டை எவனுமே எதிர்பார்க்கல சார். ஆனால் எல்லாரும் உண்மையிலே சசிகலாமா அதிர்ச்சி, அண்ணாமலை அதிர்ச்சி, நயினார் அண்ணன் அதிர்ச்சி, மோடி கொண்டு அதிர்ச்சி. ஆனால் ஒரே ஒரு ஆள் செம்ம ஹாப்பி என்னாச்சு, யார் தெரியுமா? ஐயா எடப்பாடியார். ஏன் ஹாப்பின்னு சொல்லுங்கள்? இப்போ அவர் ரூட்டு ரொம்ப கிளியர், பயங்கர கிளியர். அதான் இனிமே எவனும் அதிமுக எனக்கு, சின்ன எனக்கு, கொடி எனக்கு, போஸ்ட் எனக்கு, பொதுச் செயலாளர் அவர் கிடையாது. ஒரு பயம் இனிமே இப்போ இன்னைய ரேஞ்சுக்கு யாரும் வரமாட்டாங்க, கிளைம் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். அவர் இனிமே யாருக்கும் பயப்பட வேண்டாம். இந்த சேரு எப்போ இவங்க என்கிட்டேருந்து பிடிங்கிட்டு போவாங்கன்னு தெரியாதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பார்ல, அந்த சிச்சுவேஷன் இல்லை. இனிமே போயிட்டு ஐயா ஓபிஎஸ் கேஸ் போட போகிறது இல்லை. ஏன்னா அவர் போட்டு இருந்தாலும் ரெட்டலை வேணும், பொதுச் செயலாளர், அந்த இந்த கூட்டம் வராது, பொதுக்குழு கூட்டம் செல்லாது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. இனிமேல் ஏன்னா அந்த அம்மா கட்சி ஆரம்பிச்சிட்டா, இவர் இன்னொரு கட்சிக்கு போயிட்டார், டிடிவி ஆல்ரெடி உள்ளே வந்துட்டார். இனிமேல் யாரும் இவர்கிட்ட போய் நின்று அதை போராட போகிறது கிடையாது, முடிச்சு விட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஐயா எடப்பாடியார் 100% ஹாப்பி. இனிமே என்னையே இந்த இடத்துலேருந்து யாரும் வரட்ட முடியாது அப்படின்னு பயங்கரமாக சாலையாக உள்ளுக்குள்ளே குதிச்சுக்கிட்டு இருக்கார். அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது, போகிற போக்கை பார்த்தா எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவராவது வருவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருக்கும் உட்காந்துருக்கு. அது ஏப்பா எடப்பாடியார்? ஏன்னா மினிமம் இப்போ 65 ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோமே, குறைஞ்சபட்சம் இப்போ எதிர்கட்சி தலைவர்னா 30லேருந்து 35 வேணும் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்கிறதுக்கு. கொங்க நம்பியிருந்தாங்க 10க்கு 10, இனிமேல் எல்லாம் பொத்துக்கிட்டு போயிடும், அவ்வளவுதான். அங்கே 10க்கு 10ன்ற பேச்சுக்கு இப்போ கொங்குக்குள்ளே உள்ள இடமே இல்லையே சார். இப்போ போய் அடுத்த எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும் அவங்க ரேஞ்ச் என்ன, கொங்கு எங்கள் கோட்டைடா அப்படிம்பாங்கல்ல, போனால் தெரியும் அந்த கோட்டையை எப்படி பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அப்படின்றது. அங்கே தான் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, செந்தில் பாலாஜின்னு. இல்லைப்பா, இது எல்லா அங்கனுக்குள்ளே நடக்கும், அது எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நல்லா வச்சு. இது வரைக்கும் அதாவது இதுக்கு மேலே எங்களுக்கு கூட்டணியில் சேர்றதுக்கு ஆள் இல்லை. இறங்கி போயிட்டு பிரச்சாரத்தை முடிப்பாயெல்லாம் மாட்டேன், பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாயெல்லாம் மாட்டாங்கல்ல. என்ன வேலை இதுவரை ஐயா எடப்பாடியாரை தவிர யார் இறங்கி இது வரைக்கும் எலெக்ஷனுக்காக வேலை? இந்த வந்துருச்சு, மேக்சிமம் ஏப்ரல் கடைசியில் மேலே வந்துடும். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் எங்கே நமக்கு வேலை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க எந்த இடத்துலையும். ஏன்னா யாருக்கு எந்த தொகுதி எதுவும் முடிவாகலை, திமுக ஆல்ரெடி முடிச்சிருச்சு. இப்போ முடிச்சு கிளம்பிடுவாங்க. இந்த மார்ச் ஃபஸ்ட் வீக்குள்ளே முடிச்சுட்டு அவங்க மட்டும் கிளம்பி ஆளாளுக்கு இறங்கி வேலையை பார்க்கடான்ருவாங்க. ஆனால் அங்கே இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் எப்படிப்பா நம்மளால் ஓட்டு சதறும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் அதாவது இத்தோட முடிஞ்சிச்சு. அதிமுகவில் இது வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்த சண்டை முடிஞ்சு இனிமேல் வீறு கொண்டு எழுந்து நிற்பார் ஐயா வீரமகன் எடப்பாடியார்.
எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நடந்த இது வரைக்கும் ஒரு தேர்தலை சந்திச்சிருக்காருன்னு சொல்லுங்க பார்ப்போம், நாடாளுமன்ற தேர்தலை தவிர. ஏன் இறங்கி வேலை பார்க்க மாட்டேன்னா, ஏற்கனவே தென் மாவட்டங்களில் கிளியும், இப்போ கன்ஃபார்மாக 3. இப்போ இன்னொன்று சொல்லவா, ஒரு வேளை ஐயா பன்னீர்செல்வம் ஐயா சசிகலா அம்மாவோட மேபி ஏதாச்சும் ஒரு டீலிங்கை பேசியிருக்கலாம். மேபி, ஏன்னா 2 பேருக்கு இப்போ பொது எதிரி யார்? உண்மையிலேயே திமுக கிடையாது. இப்போ பொது எதிரி டிடிவி தினகரன், ஐயா எடப்பாடி பழனிசாமி தான். மோடி ஐயாவுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுப்பா உண்மையிலேயே. இப்போ ஏன் இவர் போனார் அந்த ஒரு கேள்விக்கு எல்லாருக்கும் ஒரு பதில். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, காசுக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு, பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த மனுஷன் எப்படி போய் அங்கே சேர்ந்துட்டாப்புல. அதை நான் தெரியாமல் கேட்குறேன். மானம் மரியாதை ரோசமெல்லாம் இருந்தால் இங்கே போவாரன்னு கேட்டீங்கல்ல. ஐயா பன்னீர்செல்வத்தோட நிலைமையில உங்களை நினச்சி பாருங்கள், வேறு எதுவும் வேண்டாம். பகிரங்கமாக சொன்னோம், ஒரே ஒரு பூங்கொத்து கொடுத்துட்டு போயிடுறேன் ஐயா மோடிக்கு. அவரை பார்த்து பேசிட்டு போயிடுறேன். அவரை பார்க்குறது என் வாழ்க்கையோட பிறவி பையன். மூஞ்சில் முழிக்காமல் போயிட்டான். ஓப்பனாக பப்ளிக்காக சொன்னதை நயினார் என்ன என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாமே. அவர் சொன்னார்ப்பா, நான் சொல்லலை, அவர் சொன்னார். ஏன் அந்த வேலையை பார்த்திய? உங்களுக்கு தெரியாது, அவர் பார்க்கறதுக்காக உட்காந்து எங்கெங்கெல்லாம் எவ்வளோ தூரம் அவரை கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க. ஏர்போர்ட்டில் உட்கார வச்சு பேசிட்டு போனாப்புல ஐயா மோடி. ஏர்போர்ட்டில் உட்கார வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. எனக்கு எந்த பதவியும் வேணாம், எனக்கு எந்த விதமான அதிகாரமும் வேணாம், ஒரு ஓரமாக நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை உள்ளே சேர்த்துக்கங்க. அப்போ எல்லாம் போகாதமான இப்போ போயிடுச்சா? அம்மாவை உள்ளுக்குள்ளே இருக்கிறப்பயே அவர் திமுகவோட அல்லக்கையா செயல்படுறாரு. கூசாமல் சொன்னாங்க சார். இங்கெல்லாம் வராத அவமானம் அங்கே வந்துருச்சா? நினச்சி பாரு, இப்போ போய் சேர்றதுனால அங்கே வந்துச்சா? எந்த இடத்துல நமக்கு மரியாதை கிடைக்குதோ அந்த இடத்துல போய் நிற்கிறதுல தப்பே இல்லை சார். உண்மையிலே சொந்த வீட்டுக்குள்ளே நம்மளை அசிங்கமாக திட்டுறாங்க, கேவலமாக நடத்துகிறாங்க. அங்கே உள்ளுக்குள்ளே போகிறதுக்கே நமக்கு உடம்பு கூசுது. எதிர் வீட்டில் கூப்பிட்டு வச்சு உண்மையிலேயே பரவாயில்லப்பா நீ உட்கார வச்சு சோறு போட்டாயன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாம் மறந்து போயிடும். நிஜமாக இவ்வளவு தான், வேறு எதுவும் கிடையாது. ஐயா ஓபிஎஸோட இந்த முடிவு கண்டிப்பாக எடப்பாடியாருக்கு எலெக்ஷனுக்காக பெரிய ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கை உள்ளுக்குள்ளே சொருகி இருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ உட்காந்து அலறுவாங்க. ஏன்னா இறங்கி போயிட்டு இப்போ தென் மாவட்டங்களை அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பக்கம் தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணன், இன்னொரு பக்கம் ஐயா பன்னீர்செல்வம், ஒரு பக்கம் சின்னம்மா சசிகலா. போதும், நாம் போயிட்டு பார்க்க வேண்டிய வேலையை விட வீரியமாக இவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வர எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றது மட்டும்தான் மோட்டிவ் தேர்தலில். ஆனால் இவங்களோட மோட்டிவ் ரொம்ப பர்சனல். அதனால் இதை எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரியல ஐயா எடப்பாடியார். மேபி இப்போ அவங்களாம் நினைக்கிறாங்க, அதாவது இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்ட்டு. சேதாரத்தை ஏற்படுத்துகிற வரைக்கும் அது என்ன சேதாரம் ஏற்படுத்த அப்படின்றத எவனாலையும் சொல்ல முடியாது. களத்தில் சந்திப்போம். நன்றி.